Hello everyone. 10th standard mathsல exercise 1.2ல 4th question பார்க்கலாம். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா represent each of the given relation by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible னு கேட்டிருக்காங்க. ஒரு ரிலேஷனோட செட்டு கொடுத்து நம்ம வந்து ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எப்படி இது பண்ணணுன்னா, நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்ம் வந்து எக்ஸ்கமா ஒய்ன்னு நம்ம வந்து எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து எக்ஸ்கமா ஒய்ன்னு எழுதணும். இதில் வந்து எக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்னா ஒயில் வேறு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸு கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து எக்ஸுக்கமா ஒய்ன்னு தான் எழுதணும். அப்போ வந்து நம்ம வந்து ஒய் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்ன்னு இருக்கா, இதை வந்து இப்படி கூட மாற்றி எழுதிக்கலாம். 2ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, ரெண்டுமே சேம் மீனிங் தானே. இப்போ வந்து ஒய் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த 2ஒய் இங்கே எக்ஸை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி மாற்றிடணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2. இப்போ இது என்ன மீனிங் நமக்கு கிடைக்குது, எக்ஸு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸு செட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் செட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து இந்த எக்ஸு செட்டில் 2 3 4 5ன்னு இருக்குல்ல, இதை ஒன்று ஒன்றா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய் என்ன கிடைக்கணும், 2 ஈக்குவல் டு 2/2. அப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. எக்ஸில் வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக இந்த 3யை சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, 3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் என்ன கிடைக்கும், 4/2. ரெண்டையும் இது பண்ணால் சால்வ் பண்ணால் நமக்கு ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய் என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 5/2. இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது, அதனால் ஒய் ஈக்குவல் டு 5/2. இப்போ வந்து நம்ம எக்ஸ்கமா ஒய்ன்னு எழுதணும் இல்லையா, ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து 1ன்னு கிடைக்கும். எக்ஸு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து 3/2 கிடைக்கும். எக்ஸு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் 2 கிடைக்கும். எக்ஸு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் 5/2ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொடுத்துருக்கிற ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு 2ஒய்ங்கிற ஃபார்முலாவில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிசின்னு 3 கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, ஒரு கொஷினாக இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ டயக்ராம் வரைவோம். ஆரோ டயக்ராம் எப்படி வரையணும்னா, நமக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கமா ஒய்ன்னு நம்ம எழுதணும். அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் வரணும், நெக்ஸ்ட்டு ஒய் வரணும். இப்போ எக்ஸுக்கு உள்ள வேல்யூ அவங்க சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாருங்கள், எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் 2 3 4 5. இது ஃபுல்லாக எக்ஸில் எழுதிடலாம், இது ஃபுல்லாக ஒயில் எழுதிடலாம். 2 3 4 5 இது வந்து எக்ஸு. இப்போ ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. இது ஒய் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கத அப்படியே
ஆரோ டயக்ராம் வரைகிறதுக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போ ஆரோ டயக்ராம் எப்படி வரைகிறதுனா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆரோ டயக்ராம் வரையணும். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? 2,1 3 3/2 4,2 5 5/2 கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 4 வேல்யூ. இப்போ ஒன்றுன்னா செக் பண்ணணும். எக்ஸில் 2லேருந்து ஒயில் 1க்கு வரையணும். எக்ஸில் 2லேருந்து ஒயில் 1க்கு வரையணும். இது இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 3/2 ஒயில் 3/2 இல்லை, அதனால் இது நம்ம வரையக்கூடாது. இது நெக்ஸ்ட்டு எக்ஸில் 4 ஒயில் 2 எக்ஸில் 4 ஒயில் 2 இது இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 5 5/2 5 5/2 5/2 இங்கே இல்லை, அதனால் இதுவும் வரையக்கூடாது. எது 2 பாக்ஸ்லேயும் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப் எப்படி வரைகிறதுனா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 2 3 4 5 இருக்குது. 2 3 4 5 அதில் கொடுத்துருக்கதே எழுதலாம். எக்ஸாக்ஸுக்கு 2 3 4 5, ஒய்க்கு 1 2 3 4. இப்போ இது எப்படி கிராஃப் வரைகிறேன்னா, நம்ம இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அது அந்தந்த பாயிண்ட் மட்டும் பிளாட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 2 to 1 எக்ஸில் 2 ஒயில் 1, இந்த இடத்துல நம்ம 2,1ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 4 to 2ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸில் 4 ஒயில் 2 4 to 2 இங்கே 4 இங்கே 2, இது 4,2. இவ்வளோதான் கிராஃபு. நம்ம கிராஃப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, இப்போ நம்ம இங்கே பிளாட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே செட்டாக எழுதிட வேண்டியதான். 2,1 நெக்ஸ்ட்டு 4,2. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்னா, நம்ம எக்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் இல்லையா, எக்ஸ்லேருந்து ஒய் எந்தெந்த இதுக்கு நம்ம ஆரோ மார்க் வரைஞ்சோமோ அதே இதுக்கு தான் கிராஃப் வரைஞ்சோம். அதே எடுத்து இங்கே ரோஸ்டர் ஃபார்மாக எழுதிட்டோம். அவ்வளோதான். ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம இங்கே கிராஃப் எந்தெந்த இடத்துக்கு பிளாட் பண்ணோமோ அதை அப்படியே கர்லி ப்ராக்கெட்டில் எழுதிட வேண்டியதுதான். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்.